நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய மனிதனுடைய இயல்பான மனசு எப்படி இயங்கும் அப்படின்னா, முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லைன்னா நடக்க போகிற விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச விஷயத்தை பற்றி இப்படி நடந்துருச்சே அப்படின்னு யோசிக்கும். நடக்க போகிற விஷயத்தை என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை எப்படி ஆக போகுது, நம்ம முன்னேறுவோமா, முன்னேற மாட்டோமா, நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கும். ஆனால் நிகழ்காலத்தில் நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம சந்தோஷமாக தான் இருந்திருப்போம். அந்த ப்ரெசண்ட் நொடியை நம்ம அனுபவித்து வாழவே மாட்டோம். இதுதான் மனிதனோட இயல்பு. அது எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடியது தான். ஆனால் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்ந்தாலே போதும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இப்படி ஆகிடுவேன், அப்படி ஆகிடுவேன், வாழ்க்கையில் நான் பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆகிறது ரொம்ப நல்லது தான், அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் உடனடியே பெரிய ஆள் ஆகிடணும், நான் 1 வருஷத்தில் பெரிய ஆள் ஆகணும், நான் 2 வருஷத்தில் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிடணும், நான் 5 வருஷத்தில் வீடு கட்டிடணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நம்ம வாழக்கூடாது. அப்படி நம்ம எதனா ஒன்றத்தை நம்ம ஷோல்டரில் தூக்கி வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம சுற்றி இருக்க நம்ம சந்தோஷத்தை எதையுமே நம்ம அனுபவிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பணக்காராக போகிறோம், இல்லை ஒரு 10 வருஷத்தில் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக 10 வருஷத்தில் வீடு கட்டி முடிக்க முடியும். ஆனால் அந்த 10 வருஷத்தில் நம்ம வாழ்க்கையை நிறையா நம்ம இழந்திருப்போம். நம்ம சந்தோஷம், நம்ம ஃபேமிலிக்கு டைம் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம நல்லது கெட்டதுக்கு எதுக்கும் நம்ம இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம இழந்திருப்போம். அதனால் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி வச்ச மாதிரி வாழ்க்கையில் நடக்காது. வாழ்க்கையில் நம்ம இப்போ என்ன நம்மளுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ, நம்ம இப்போ என்னவா இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய நிகழ்காலத்தை நம்ம எப்பயுமே சீராக வச்சு நல்லதை மட்டும் நினச்சி, நல்லதையே யோசித்து, நல்லதையே நினச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்காலம் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேணான்னு சொல்ல வரல, பட் அதை நம்ம ரொம்ப மனசில் ஏற்றிக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு பயந்துட்டுருக்க தேவையில்ல. நம்ம இப்போ பண்ணக்கூடிய ஒரு விதை தான் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு மரமாக வளரும். அந்த மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைய நாள் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, இன்றைய நாளில் நீங்கள் என்ன செயல்படுறீங்க அப்படின்னு இந்த நாளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் நிகழ்காலத்தில் நீங்கள் இருந்து அந்த நொடியை அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை தினந்தோறும் சந்தோஷமாக லீட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.